தொண்டர்களை நெறிப்படுத்துவதற்கான எந்தவித முயற்சியுமே இதுவரைக்கும் தாவேக்காவினுடைய தலைவர் எடுத்ததாக அவங்க ஏன் எடுக்க மாட்டேன்றாங்கன்னா அவங்க அந்த தொண்டர்களுடைய அந்த கூட்டத்தை ஒரு பலமான ஆயுதமாக பொது வழியில பயன்படுத்த அவங்க நினைக்கிறாங்க. அவர்களுடைய அறியாமை தான் இவர்களுக்கான ஓட்டாவே தற்குறிகள் தான் இவருடைய ஓட்டாக நினைக்கிறாங்க. அந்த அறியாமையை மட்டும் சொல்ல மாட்டாங்க. இந்த கட்டமைப்பான கூட்டத்தை வைத்து தான் ஒரு பெரிய அப்பா டக்கர்ன்றார் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. வெளியில இருந்து பாருங்க சரியான கூட்டம்டா, அது முடியலடா, என்ன மாதிரி கூட்டம் வருதுடா அப்படின்றது கட்டமை எப்படி வரும்னா, நீ காலங்காலத்துல ஒருத்தனை பார்த்துட்டு நீ அடுத்த ஊருக்கு போய் அதுக்கு அடுத்த ஊருக்கு பொதுவாகவே முக்கிய கட்சிகள் அதிமுக திமுக தவிர்த்து மற்ற கட்சிகள் ஒரு பெரிய கூட்டத்தை காட்டுவதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, தேர்தல் சமயத்துல கூட்டணிக்கான பேரம் பேசுவதற்காகன்னு சொல்லுவாங்க. தாவேகா என்ன திட்டமிடலோட இப்படியான பெரிய கூட்டத்தை காட்டணும்னு முனையுது? தாவேகா கூட்டத்தை காட்டுறதுக்கான ரீசன் என்னன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்கவங்க இந்த கட்சி தான் வரும். ஒரு பெரிய பிம்பத்தை நீங்க கட்டமைச்சு காட்டுறப்ப அப்ப தாவேகா தான் நிறைய கூட்டம் வருது, அந்த கட்சி தான் பெரிய இருக்கு, அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்க போகுது, அப்ப ஆட்சி அமைக்காத கட்சிக்கு நம்ம ஓட்டு போகணும், இதுக்கு போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் வாஷ் பண்ணுமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க.